இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக மஷ்ரூம் சப்பாத்தி பொடிமாஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் சேர்த்து பொடிய விடலாம். இது கொஞ்சம் பொடியட்டும். இப்போது இதோட ஒரு 4 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம், அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனேயே காளான் சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளான் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் பொடி சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் முக்கால் பதத்தில் வெந்ததுனாலே போதும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் 1 டீஸ்பூன் கரெக்டாக தான் இருக்கும். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா காளான் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதோட நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சப்பாத்தி. அதை ஒரு 7 சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோட கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் சப்பாத்தி பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.